வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய குறித்த விலை மார்க்கெடு ப்ரைஸ் வந்து 450 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த குறித்த விலையில் 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்டது. அதில் முதல் தள்ளுபடி சதவிகிதம் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 10%. இரண்டாவது தள்ளுபடி சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் Y%ன்னு வச்சுருக்கேன். இதை தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அவங்க என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்டது. 2 தள்ளுபடிகளுக்கு பிறகு பொருளானது 344 ரூபாய் 25 பைசாவுக்கு விற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருளின் விற்ற விலை என்னன்னு கொடுத்துருக்காங்க, 344 ரூபாய் 25 பைசா. 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு இந்த விலைக்கு அந்த பொருளை விற்றுருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இரண்டாவது தள்ளுபடி சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட்டு ப்ரைஸ் என்ன, 450 ரூபாய். அதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்காங்க, 10%. அப்போ பொருளின் முதல் விற்பனை விலை என்னவாக இருக்கும், 450 ரூபாயின் 90% இருக்குமா? ஏன்னா அவங்க வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பொருளின் முதல் விற்பனை விலை, அதாவது முதல் தள்ளுபடிக்கு பிறகு 450 90%. அப்போ இரண்டாவது தள்ளுபடி சதவீதம் Y% அப்புறம் பொருளின் இரண்டாவது விற்பனை விலை என்னவாக இருக்கும், முதல் தள்ளுபடிக்கு பிறகு இருக்கக்கூடிய விற்பனை விலை இதில் அவங்க வந்து Y% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த விற்பனை விலையின் 100 மைனஸ் Y% இருக்குமா, அந்த பொருளின் இரண்டாவது விற்பனை விலை. ஏன்னா Y% அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 100லேருந்து அதை கழிச்சா தான் நம்ம அந்த பர்சன்டேஜை போட முடியும். அப்போ இப்போ நமக்கு வந்து பொருளின் விற்பனை விலை தெரியும். 2 தள்ளுபடிகளுக்கு பிறகு நம்ம ஒரு விற்பனை விலையை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த 2 ஈக்குவலாக தானே இருக்கணும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 450 90%. இதனுடைய 100 மைனஸ் Y% இஸ் ஈக்குவல் டு பொருளின் விற்பனை விலை அவங்க கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ இதை எப்படி எழுதலாம், 450 இன்ட்டு 90/100 இன்ட்டு 100 மைனஸ் Y டிவைடட் பை 100ன்னு எழுதலாமா, இஸ் ஈக்குவல் டு 344 ரூபாய் 25 பைசா. ஸோ அப்போ அந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை அடிச்சிடலாமா? அப்போ இது என்ன ஆகும், 45 இன்ட்டு 9 இன்ட்டு 100 மைனஸ் Y. இப்போ அந்த டிவிஷனில் இருக்க 100 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்புறம் ஏற்கனவே இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த புள்ளியானது போயிடும். ஸோ அப்போ இதை அடிக்கலாமா, இதையும் அடிக்கலாம். இதையும் அடிக்கலாமா, 72 5. ஸோ அப்போ 100 மைனஸ் Y இஸ் ஈக்குவல் டு 85. அப்போ Y இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 85 15%. அப்போ அந்த குறித்த விலையின் மீது கொடுக்கப்பட்ட இரண்டாவது தள்ளுபடி சதவிகிதம் வந்து எவ்வளவுனா 15%. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.